அத்திக்காய் சாப்பிட்டா வவுத்து பிரச்சனைக்கு நல்லது, புத்துநோவுக்கு நல்லது, மூளை பிரச்சனைக்கு நல்லது, நோவு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அத்திக்காய் மாதம் இருக்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குடல் சுத்தமாக இருக்குது, வயிறு நல்லா சுத்தமாக இருக்குது, மூளை பிரச்சனை வராது. அடிக்கடி அத்திக்காய் கிடைச்சா சாப்பிடுங்க, அத்தி பழம் சாப்பிடுங்க, தேடிக்கிட்டு வந்து கூட சாப்பிடலாம், நல்ல நன்மை இருக்குது. சர்க்கரை குறைக்க இது வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்குது. சரியா? 1 கப்பு துவரம் பருப்பு கொட்டி ஊற வச்சுக்கலாம். பிடிச்சேன் கையெடு. கையெடுத்தா ஊற்றிட்டு வரேன். பருப்பு சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறுது, அப்படியே போகலாம். சங்கடம் தான். ஏடா நெல்லு முள்ளு முள்ளு நெறிஞ்சு முள்ளு. காய் பறிக்க வந்தாச்சு, அத்திக்காய் பறிச்சுக்கலாம். இதுதான் நாட்டு அத்திக்காய். பழத்தை போட்டு பார்த்தா இது அத்திக்காயை போட்டால் ஈரும் வேணுமே இருக்குதுங்கிறாங்களா, அந்த மாதிரி. இது இன்னும் பூச்சி ஏறல, நல்லா பழுத்துன்னு பூச்சி ஏறிச்சு. இப்படி புட்டு பார்த்து தான் திங்கணும். சரிங்களா? இந்தா காய் போடுங்க. சூப்பரா இருக்குதா? அருமையா இருக்குது. நான் திங்கணும் பாருதா, இன்னும் பார்த்தா இன்னும் ருசியா இருக்கு. பச்சை காய் போட்டு மேனுமா கொஞ்சம் தவுத்து மாதிரி இருக்கு. இந்த காயை வந்து தூரப்பா இருக்கு. அத்திக்காய் பறிச்சுக்கலாம். போதும், ஒரு 10 காய் பறிச்சா போதும். பால் சாப்பிட்றதுக்கு பறிக்கிறேன். இது சாப்பிடலாம். நான் துங்கிறது அத்தி காயை பறிச்சது பாரு எப்படி வருதுன்னு. அத்திக்காய்க்கு ஒரு விடுகதை இருக்குது. கண்டு காய்க்காய்க்கு காணாம பூ பூக்கும், அது என்ன? அதுதான் அத்திக்காய். இது பூ பூக்காது, காய் மட்டும்தான் வைக்கும். சரி வாங்க போகலாம். சரி போகலாமா? போங்க போங்க போகலாம். இப்போ வண்டிக்கு பிடிச்சிக்கிற பாப்பா. போங்க போங்க. எம்மா போகுது கைக்கு மாமா போகிறாங்க. கொட்டாய அத்திக்காய தடுக்கண்டா. எடுத்து தண்ணி அடுப்பத்தை வச்சா சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். தண்ணி 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். உலகாய்க்கு மூடி வைக்கலாம்.
குலை கொதிச்சு போச்சான்னு பார்க்கலாம். ஆ நல்லா தண்ணி கொதிக்குது. பருப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சு மறுபடி போட்டா ஒரே அவியல் வந்து போயிடும். பருப்பு போட்டாச்சு. அரிஞ்சு வச்சா அத்திக்காய் 6 போட்டுக்கலாம். கொண்டா நல்லா அலாச்சி போட்டுக்கலாம். இப்படி பச்சை காயாக தான் அரிஞ்சு போடணும். அத்திக்காய் சரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு சரியா அரிஞ்சு வை சாமி. அங்கிருக்கு குண்டா அந்த குண்டாவை எடுத்து இந்த தக்காளி பழத்தையில் அரிஞ்சு வெங்காயத்தை அரிஞ்சு வை. தொழில் அதில் போட்டு அலாசி அரிஞ்சு வை. திங்க மாட்டியா? கொண்டி வை கழுகிட்டு அப்புறம் திங்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், சொல்லிட்டு வரைக்கும் அப்படி 30 பல்லு பூண்டு. இந்தா கருப்பெல்லாம் இருந்தாலும் 3 கொத்து போட்டு நூறுக்கு. டைமில்லி எடுப்பேன் பத்து. பருப்பு எந்த பார்த்தான்னு பார்க்குறேன். பருப்பு பாரு அப்படியே குழம்பு பேச்சு பாரு. இறச்சி வச்சுக்கலாம். பிரியா போது வளைச்சி எடுத்துக்கிட்டு வா. சட்டி எடுத்து அடுப்பா வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் புளி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். கடலைன்னா 3 ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 கப்பு அரிஞ்சு வச்ச வெங்காயம், கருப்புலாம் இருந்தாலும் 2 கொத்து அரிஞ்சு வச்ச அத்திக்காய் 6 காய் போடுறேன். இந்த அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் மஞ்சள் கொடுங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், அரைச்சி வச்ச பூண்டு ஜீரகமும் போட்டுக்கலாம். நல்லா மணக்குது, நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 4, போதுமான உப்பு, ஒரு 3 ஸ்பூனு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கி போச்சு. இதுக்கு மேலே பருப்பு ஊற்றிக்கலாம். இது மத்து போட்டு கடை வேணுங்கிறது இல்லை,
அப்படியே அலாசுனா போதும். நீராட்டு போயிடுச்சு பாரு. அப்படியே ஊற்றிக்கலாம். இந்தானி கண்டாய். பருப்பு ஊற்றி நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இது மேலே இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி வச்சு வேக கொஞ்சம் மடி இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். சட்டின்னா சட்டி தான் இறக்கி வச்சு கூட கொதிக்குது பாரு. இறக்கி வச்சு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். அத்திக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். போனாங்க. சாப்பிடு சாமி. அத்திக்காய் குழம்பு நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குதா? நீ சாமி மூக்க பிடிக்குது. சூப்பரா இருக்குதா? இந்த கிளவி வச்ச குழம்பு சூப்பரா இருக்குதா? சரி சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அத்திக்காய் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரோட்டு மார்க்கத்தில் இருக்கு. நீங்கள் அடிக்கடி இதை பார்க்குறதில்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வைங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த குழம்பு. நம்ம நல்லது அடிக்கடி சேர்த்திங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் பாரு ஒவ்வொரு நம்ம சாப்பிட்றேன் பாரு. இவ்வளோ சோறு சாப்பிட்டு விட்டேன். நாங்களாம் அத்தி மரம் கண்ட பக்கம் சின்ன சிறுசில் அத்தி பழம், ஆலாம்பழம், இச்சி பழம் இதையெல்லாம் தங்காடி தான் எங்களுக்கு சக்கரை பிரச்சனை இன்னுமே வரல. நீங்கள் இதை சேர்த்துக்கிங்க. நாங்கள் சரி மரமாக போய் பொறிச்சா சிறுசிலிருந்து சாப்பிடங்காட்டி தான் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ இந்த ஒர்க் வேணாமா? வேணாமா? சாப்பிட்றேன், வீடியோ முடிச்சு சாப்பிட்றேன். அப்புறம் பட்டில் நீ சாப்பிட்டு கொடு. வேணாம், இங்கே பாருங்க. சாப்பிடு. தின்னுட்டேன்.